சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 கேள்விகளும் பதில்களும். பவுல் யாருடைய அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டான்? இயேசு கிறிஸ்து. பவுல் யாருடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டான்? தேவனுடைய. பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது உடன் இருந்தவன் யார்? சொஸ்தெனே. கொரிந்து சபை யாருக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குள். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபை எது? கொரிந்து சபை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதப்பட்டது எது? கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு டேஷ் டேஷ் உண்டாவதாக, கிருபையும் சமாதானமும். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி யாருக்குள் ஸ்திரப்படுத்தப்பட்டது? கொரிந்துவின் தேவனுடைய சபை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டவர்கள் யார்? கொரிந்துவின் தேவனுடைய சபை. கொரிந்து சபை எவைகளில் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருந்தார்கள்? உபதேசம், அறிவு. இயேசு கிறிஸ்து மூலமாக கொரிந்து சபைக்கு அளிக்கப்பட்டது எது? தேவ கிருபை. கொரிந்து தேவ சபையை குறித்து தேவனை சோஸ்தரித்தவர் யார்? பவுல். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் யார்? கொரிந்துவின் தேவ சபை. கர்த்தராகிய இயேசு வெளிப்படுவதற்கு காத்திருந்தவர்கள் யார்? கொரிந்துவின் தேவ சபை. கொரிந்துவின் தேவ சபை எப்பொழுது குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருப்பார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவர்களை முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துவார்? கொரிந்துவின் தேவ சபை. உங்களை அழைத்த தேவன் டேஷ் உள்ளவர், உண்மையுள்ளவர். யாருடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்? இயேசு கிறிஸ்துவுடன். எவைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? பிரிவினைகள். ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் எப்படி இருக்க வேண்டும்? சீர்பொருந்தி. பவுல் யாருடைய நாமத்தினாலே புத்தி கூறினார்? இயேசு கிறிஸ்துவின். கொரிந்து சகோதரருக்குள் உண்டாயிருந்தது எது? வாக்குவாதங்கள். கொரிந்து சகோதரருக்குள் வாக்குவாதங்கள் உண்டென்று யாருக்கு அறிவிக்கப்பட்டது? பவுல். கொரிந்து சகோதரரின் வாக்குவாதங்களை பற்றி பவுலுக்கு அறிவித்தவர்கள் யார்? குலோவேயாளின் வீட்டார். நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லிய சிலர் யார்? கொரிந்து சகோதரர். நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் கூறியவர்கள் யார்? கொரிந்து சகோதரர். கிறிஸ்புவுக்கும் காயுவுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தவர் யார்? பவுல்.
பவுல் யாருடைய வீட்டாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தார்? ஸ்தேவான். கிறிஸ்து பவுலை எதற்காக அனுப்பவில்லை? ஞானஸ்நானம் கொடுக்க. கிறிஸ்து பவுலை எதற்காக அனுப்பினார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. எது வீணாய் போகாதபடிக்கு பவுலை பிரசங்கிக்க கிறிஸ்து அனுப்பினார்? கிறிஸ்துவின் சிலுவை. பவுலை எப்படி பிரசங்கிக்க கிறிஸ்து அனுப்பினார்? சாதுரிய ஞானம் இல்லாமல் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது எது? சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு தேவபலனாயிருக்கிறது? இரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு. எவர்களுடைய ஞானம் அழிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது? ஞானிகள். எவர்களுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது? புத்திசாலிகள். தேவன் எதை பைத்தியமாக்கினார்? இவ்வுலகத்தின் ஞானம். உலகமானது தேவனை எதினால் அறியாதிருக்கிறது? சுயஞானம். தேவ ஞானத்துக்கேற்றபடி எதினாலே விசுவாசிகளை இரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று? பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம். அடையாளத்தை கேட்கிறவர்கள் யார்? யூதர்கள். ஞானத்தை தேடுகிறவர்கள் யார்? கிரேக்கர்கள். பவுல் எதில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கித்தார்? சிலுவையில். யூதருக்கு இடரலாயிருப்பவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து கிரேக்கருக்கு எப்படி இருக்கிறார்? பைத்தியமாய். யூதரானாலும் கிரேக்கரானாலும் அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? தேவபலனும் தேவ ஞானமும். மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது எது? தேவனுடைய பைத்தியம். மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது எது? தேவனுடைய பலவீனம். கொரிந்து சகோதரர் எதை பார்க்க வேண்டுமென பவுல் கூறினார்? அழைக்கப்பட்ட அழைப்பை. எதின்படி ஞானிகளும் வல்லவர்களும் பிரபுக்களும் அநேகர் இல்லை? மாம்சத்தின்படி. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவர்களை. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டார்? பலவீனமானவர்களை. உலகத்தில் இழிவானவைகளை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? உள்ளவைகளை அவமாக்கும்படி. அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? உள்ளவைகளை அவமாக்கும்படி. இல்லாதவைகளை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? உள்ளவைகளை அவமாக்கும்படி. மாம்சமான எவனும் யாருக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாது? தேவனுக்கு. மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன்? கர்த்தரை குறித்து. தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர் யார்? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.